அனைவருக்கும் வணக்கம். சம்ஸ் பார்க்கலாம். கன்சிடர் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இதில் ஏ இருக்கிற இடத்துல ஐஎக்ஸும் பி இருக்கிற இடத்துல ஐஒய்யும் போடுங்க. அப்போ காஸ் ஆஃப் இங்கே ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வரும் இல்லையா, அது ஐயை காமன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே அதே மாதிரி ஏக்கு பதில் ஐஎக்ஸு பிக்கு பதில் ஐஒய் போடுங்க. அப்போது காஸ் ஆஃப் ஹெச் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், ஏன்னா காஸ் ஏற்கனவே படிச்சிட்டோம், இங்கே பார்த்துக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள், காஸ் ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஐஎக்ஸ். அப்போது ஹெச்எக்ஸ் இப்போ ஐ வர இடத்துல என்ன போடலாம், ஹெச் போடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஐ வர இடத்துல ஹெச் போட்டுருவோம், ஹெச். ஆனால் சைன் ஐஎக்ஸ்க்கு என்ன படிச்சிருக்கோம், ஐ சைன் ஹெச்எக்ஸ். அப்போ இங்கே என்ன வரும், ஐ சைன் ஹெச்எக்ஸ். இங்கே என்ன வரும், ஐ சைன் ஹெச்ஒய் வரும் இல்லையா. புரியுதா பாருங்கள், இதை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், இதுவும் இதுவும். சரிங்களா. இப்போ வந்து இது என்ன ஆயிரும், ஐ ஸ்கொயர்டு ஆயிரும். ஐ ஸ்கொயர்டு வந்து -1, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ காஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேட்டாங்கன்னா காஸ் ஹெச்எக்ஸ் காஸ் ஹெச்ஒய் ப்ளஸ் சைன் ஹெச்எக்ஸ் சைன் ஹெச்ஒய், அவ்வளோதான். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். அதாவது இன்வர்ஸுக்கு வந்தால் ஃபார்முலானா சைன் ஹெச் இன்வர்ஸ் எக்ஸ்னா log of x plus root of x square plus 1 to the base e. அதே காஸ் ஹெச் இன்வர்ஸ் எக்ஸ் வந்ததுன்னா இங்கே மைனஸ் வரும். tan ஹெச் இன்வர்ஸ் எக்ஸ் வேணும்னா half into log of 1 plus x by 1 minus x. இது மூணு இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. இங்கே தெளிவாக எழுதிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வரது வந்து சைன் ஹெச் இன்வர்ஸ் எக்ஸு, இது காஸ் ஹெச் இன்வர்ஸ் எக்ஸு, இது tan ஹெச் இன்வர்ஸ் எக்ஸ். இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ரிசல்ட்டு பார்த்துக்குங்க. காஸ் ஹெச்எக்ஸ் ப்ளஸ் சைன் ஹெச்எக்ஸ் பவர் என்னென்னா காஸ் ஹெச் என்எக்ஸ் ப்ளஸ் சைன் ஹெச் என்எக்ஸ், என் பிலாங்ஸ் டு இசட். இது 1 ப்ளஸ் டேன் ஹெச்எக்ஸ் பை 1 மைனஸ் டேன் ஹெச்எக்ஸ்னால் காஸ் ஹெச் 2x ப்ளஸ் சைன் ஹெச் 2x. இந்த ரிசல்ட் ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம சம் போடும்போது யூஸ் ஆகும். அடுத்தது ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபியாக இருந்ததுன்னா ப்ரூவ் தட். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட் எழுதுவோம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தெரியும். இதற்கு இப்போ வந்து கிவனாக எழுதிக்கிங்க இந்த சம்முக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி. அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய்னா என்ன வரும், டேன் ஆஃப் ஏ மைனஸ் ஐபி. இப்போ காட் 2 எழுந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 1/tan2a. tan2a உனக்கு என்ன தெரியும், டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ப்ளஸ் டேன் ஆஃப் ஏ மைனஸ் ஐபி பை 1 மைனஸ் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி டேன் ஆஃப் ஏ மைனஸ் ஐபி. இப்போ tan2a டினாமினேட்டில் இருக்குது. ஸோ இது டினாமினேட்டுக்கு அப்படியே வச்சுன்னா இது கீழே இருக்கும், இது வந்து மேலே போயிடும். கரெக்டுங்களா. இதில் வந்து இப்போது டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபியை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கொடுத்துருக்கான், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஏ மைனஸ் ஐபி வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஆகிடுச்சு, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். புரியுதா பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். சரிங்களா. அடுத்து இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். பி ஸ்கொயர் வந்து இங்கே ஐ ஸ்கொயர் ஐஒய் தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் -1 வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கலாம், இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. இது இன்ட்டு பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி போடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸு விட்டு போச்சு போட்டுங்க. அப்போ வந்து என்ன ஆயிடும், 2x ஆயிடுச்சு. கரெக்டுங்களா. இப்போ வந்து இப்போ இந்த 2xையும் கிராஸ் பண்ணிக்கிங்க. அப்போ 2x காட் ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போது இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x காட் 2a ஈக்குவல் டு 1. அவ்வளோதான், ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்து இந்த ரிசல்ட்டு கேட்கலாம். நீங்கள் ரிசல்ட்டாக கூட ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இருந்தாலும் மெத்தட் தெரிஞ்சுக்குங்க. அடுத்த சம், இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபின்னா ப்ரூவ் தட்னு கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படியா இதை கொண்டு வரணும். இப்போ முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இது நம்ம போட்டிருக்கோம் ஹைப்பர்போலிக்கில். ஐபி வந்தால் காசுக்கு வந்து அப்படியே தான் போடுவோம் ஹெச்பி. சைனுக்கு பார்த்திங்கன்னா ஐ முன்னாடி வந்துடும். இது அப்படியே போட்டிருக்கோம் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இது வந்து எக்ஸ் இல்லையா, இமேஜினரி ரியல் தனியாக இமேஜினரி தனியாக ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா அப்போ எக்ஸு தான் இது, ஒய் தான் இது. கரெக்டுங்களா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வந்துச்சு, இதை போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு சைன் கேன்சல் ஆயிரும்.
கரெக்டுங்களா? ஸ்கொயர் அப்படியே சைன் ஸ்கொயர்டே கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் காஸ் ஹெச் ஸ்கொயர் பி வரும். இதை போடும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர்டே கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் சைன் ஹெச் ஸ்கொயர் பி வரும். ஸோ காஸ் ஹெச் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1. ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இம்பார்ட்டன்ட் தியரம் இது, பார்த்துக்குங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். சம் த சீரீஸ்னு கொடுத்துருக்கான். 1/sin θ sin 2θ ப்ளஸ் 1/sin 2θ sin 3θ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப் டு n டேர்ம்ஸ் கேட்டிருக்கான். சம் கண்டுபிடிக்கணும். ஸோ SN ஈக்குவல் எழுதிக்கிங்க. இதில் nth டேர்ம் எப்படி இருக்கும் பாருங்கள். TN ஈக்குவல் டு அப்போ 1/, இங்கே தீட்டாவுக்கு இங்கே 2θ இருக்குது, அடுத்து 3θ அப்படி போயிட்டு இருக்குது. ஸோ sin nθ ஒவ்வொன்றும் அதிகமாக போனாலும் n+1θ. இப்போ n-க்கு 1 போடுங்க, டேலி ஆயிரும். n ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் 2 போடுங்க, டேலி ஆயிரும். செக் பண்ணிவிட்டு போடுங்க. அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டெப்பில் sin θவால் இன்டூ பண்ணி sin θவால் டிவைட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஸ்டெப் வந்துருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இங்கே போட்டுக்க பாருங்கள். இதில் வந்து nθவை ஆட் பண்ணி nθவை மைனஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டெப்பில் வெறும் sin θ இருக்குது. இதில் nθவை ஆட் பண்ணி nθவை மைனஸ் பண்ணி இந்த θவை அப்படியே சேர்த்துக்குங்க. இது ரெண்டுலேயும் இப்போ θவை காமன் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் நம்மளுக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்போ அப்ளை பண்ணுங்கள். sin ஆஃப் a மைனஸ் b ஃபார்முலா. sin a cos b மைனஸ் cos a sin b. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் 1/sin θவை கொசிங்க θவை மாறிடும். இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இது ரெண்டு இதையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். மைனஸ் போட்டு இதையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்போ இதையும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த sin ஆஃப் n+1θ sin ஆஃப் n+1θ கேன்சல் ஆகிடும். இப்போ cos hx/sin nθ cos nθ பை sin nθ. அப்போ என்ன ஆயிரும்? cot nθ. புரிதா பாருங்க இந்த ஸ்டெப்பு. இதையும் டிவைட் பண்ணுங்கள். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ cos nθ பை sin nθ cot nθ இது n மைனஸ் அதே மாதிரி இது ரெண்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ cos ஆஃப் n+1θ பை sin ஆஃப் n+1θ இருக்கும். அப்போ cot ஆஃப் n+1θ ஆயிரும். சரிங்களா? இப்போ Tn கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு அப்போ நம்பர் ஆஃப் ஒவ்வொரு டேர்மாக போடுங்க. T1 T2 T3 அப்படி வரைக்கும் போடுங்க. இப்போ T1னா n ஈக்குவல் டு 1 போடுங்க. இப்போ இது கிடச்சிடும். அடுத்து n ஈக்குவல் 2 போடுங்க. அப்போ இங்கே 2 ஆயிரும். இங்கே 2 + 1 3 ஆயிரும். 3 போட்டிங்கன்னா இங்கே 3 ஆயிரும். 3 + 1 4 ஆயிரும். இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ Tn என்ன வரும்? cos cosecant θ cot ஆஃப் nθ மைனஸ் cot ஆஃப் n+1θ. ஸோ ஆடிங் we get எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு SN கிடச்சிரும். அவ்வளோதான் ஆன்சர். இது cot θ தான், n கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆகும். இதுவும் அப்படியே கேன்சல் ஆகிட்டே வந்தால் இது மட்டும் தான் மிச்சம் இருக்கும். இது cot θ மைனஸ் ஃபஸ்ட் டேர்மும் இந்த லாஸ்ட் டேர்மு தான் மிச்சம் இருக்கும். ஸோ cot θ மைனஸ் cot ஆஃப் n+1θ. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.